வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ நிறைய டீல்ஸு இதெல்லாம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் டிடபிள்யூஎஸ்சி இதெல்லாம் கூட ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்கறதுக்காக அதுலேயும் ரொம்ப குறிப்பிட்ட மாடல்ஸ் மட்டும்தான், அதாவது நிறைய மாடல்ஸ் இருக்குது, இருந்தாலும் ஒரு சில மாடல்ஸில் மட்டும் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறனால அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவேன். பட் மற்றது ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், பட் அதெல்லாம் வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிருக்குமா இல்லாட்டி ஏதாவது டீலில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எப்போனாலும் ப்ரைஸ் மாறுதுங்க. சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் மாதிரி போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எடுத்ததுமே ரியல்மி T110. இது வந்து 1099 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஹெட்ஃபோன்ஸு அதே சமயம் பிராண்டடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரியல்மியில் இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் ஃபேக்ட் என்னன்னா, எப்பயுமே இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்காக எல்லாருமே ட்ரிபிள் மைக்ரோஃபோன் மென்ஷன் பண்ணாங்கன்னா அது கால்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிலாம் நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சிலர் இப்போ பிராண்டட் ஆஸ்பெக்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால்ஸ் நல்லா இருக்கிறதுக்காக ஏஎன்சி ஆஸ்பெக்டில் மட்டும் நான் சொல்லல, காலில் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படி பேசுகிறேன். ஏன்னா ஏஎன்சி வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், பெரும்பாலும் எல்லாருமே அதை விரும்புவாங்களான்னு கேட்டால் ரொம்பவே சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் டிரான்ஸ்பரன்சியும். ஸோ இந்த ஏஎன்சியும் டிரான்ஸ்பரன்சியும் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, சில சமயங்களில் ட்ராவல் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நம்ம ஜெரால் ப்ரோ இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் வந்து என்ன கேட்பாருன்னா, ப்ரோ இருக்கலையே அதிக ஏஎன்சி இருக்கிற ஒரு பட்டு நம்ம மார்க்கெட்டில் கொஞ்சம் அப்படி பட்ஜெட்லனா கொஞ்சம் நல்ல ஏஎன்சிலாம் இருக்கிற மாதிரினா இப்போ இதை சொல்லலாம். 53 dB இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது காது அடைச்ச மாதிரி இருக்குது, அதனால எனக்கு கொஞ்சம் இன்னும் இது பெட்டராக இருக்குது. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் மாறுறதுனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சிலருக்குலாம் மைக்ரேன் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி ஏஎன்சி மாதிரி வச்சதுனால என்ன ஆயிடுது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு ஏஎன்சி ஓகே. பட் இதுவே டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே ஆட்டோ டிரான்ஸ்பரன்சி மாதிரி. எப்படின்னா நம்ம பேசுகிறத டிடெக்ட் பண்ணோம், அதே சமயம் நம்ம என்விரான்மெண்ட்டில் நம்மகிட்ட யாராவது பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டெசிபிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹியூமன் வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னா டிரான்ஸ்பரன்சி மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு 5000 ரூபாய்க்கு மேலே 6000 ரூபாய் அண்ட் 10,000 ரூபாய் அந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பட்ஸ்லாம் நம்ம நல்லா பார்க்க முடியும். இருந்தாலும் என்ட்ரி லெவல் பட்ஸ்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தா, மியூசிக் குவாலிட்டிக்காக மட்டும் அப்படின்னும் போது ஒரு சில பட்ஸ் நல்லா பண்ணும். சொல்லப்போனால் பேஸ் பூஸ்டடாக நிறைய பட்ஸ் இருக்குது, ரைட்டா. ஸோ இதுவும் அப்படி தான், உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி லெவல் டிடபிள்யூஎஸ் வித் பேஸ் பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து என்னன்னா, நார்டு பட்ஸ் 3 சீரியஸாக சூப்பரான ஒரு பட்ஸுங்க. 1899க்கு ஒரு நல்ல பட்ஸு. ஆனால் இப்பயும் நான் என்ன தெரியுமா சொல்வேன், கிளாசிக் பட்ஸு டெரர் பட்ஸ்னா அது வந்து நார்டு பட்ஸ் 3 ப்ரோ. ஸோ நார்டு பட்ஸ் 3 ப்ரோ போயிட்டா பெஸ்ட்டு, அதாவது நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் வந்து எல்ஹெச்டிசி இருக்கா, எல்டாக் இருக்கா, ஆப்டெக்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது, வெறும் ஏஏசி தான். ஆனால் அவங்க நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க, நல்ல டிரைவர் யூனிட் இருக்குது. அதனால தான் என்ன ஆயிடுதுன்னா, நான் பெரும்பாலும் நார்டு பட்ஸ் 3 ப்ரோ சஜஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, இவ்வளோ நாள் யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிளில் ஏகப்பட்ட பேர் யூஸ் பண்ணுறாங்க. யார் யூஸ் பண்ணாலுமே இது வரைக்கும் பேட்டரி லைஃப்பில் பெரிய அளவில் எந்த விதமான தோய்வும் இல்லை. ஏன்னா இப்போ சிஎம்எஃப் பட்ஸும் ஆஃபரில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு சில பட்ஸ் இப்போ வரும்னு வச்சுக்கோங்களேன். சிஎம்எஃப் பட்ஸ் பக்கம் போனால் நல்லா இருக்குது. ஒரு சிலர்லாம் எனக்கு வந்து இயர் வந்து ரொம்பவே சென்சிட்டிவ், ஆனால் எனக்கு சிஎம்எஃப் பட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் பேட்டரி பேக்கப்பு பேட்டரி ஹெல்த்துங்கிறதுல அடி வாங்குறதுனாலே கொஞ்சம் பயம் வருது. அதனாலே சிஎம்எஃப் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பயம் இருக்குன்னு வைங்களேன். பட் நார்டு வேற லெவல். இதில் ஹைலைட் என்னன்னா, ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, ப்ரோ கால்ஸுக்காகவும் ப்ளஸ் எனக்கு இந்த காம்பேட்டபிலிட்டி இஷ்யூலாம் இல்லாமல் இருக்கணும் ப்ரோ, எனக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும், பட் இந்த ஹைரஸ் கோடக் மிஸ் ஆகிறனால ஆடியோ குவாலிட்டி சரியில்லை, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் நான் தைரியமாக நார்டு பட்ஸ் 3 ப்ரோ தான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது. ஏன்னா இதில் நல்லா யோசிச்சு பாருங்க, ரியல்மி பட்ஸ் ஏர் 7 சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ஆஃபர் டைமில் 2899 ரூபாய்க்கு வருது, 2799 ரூபாய்க்கு வருது. ஆனால் அது லான்ச் ஆனது வந்து 3299 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. அதில் எல்ஹெச்டிசி வெர்ஷன் 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எல்ஹெச்டிசி இருக்கிறனாலேயே இப்போ யாராவது ஓப்போ, விவோ, இல்லாட்டி வந்து ஷாமி ஃபோனோ இல்லாட்டி ஒன் ப்ளஸ் ஃபோனோ இதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த எல்ஹெச்டிசி ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் இதுவே நம்ம இதுக்கு தான் வந்து ஒரு வீடியோவும் இப்போ ரீசெண்டாக போட்டிருப்போம். விவோ ஐக்கூல இன்கேஸ் உங்களுக்கு எல்ஹெச்டிசி ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட ப்ளூடூத் கோடக் சேஞ்சர் ஆப் வழியாக இப்போதைக்கு நீங்கள் ஒர்க் அரவுண்டு அதை எனேபிள் பண்ணிக்கலாம். அது எனேபிள் பண்ணால் ஆடியோ குவாலிட்டியில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஒன் ப்ளஸ், அதாவது ஓப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆடியோ ஸ்பேஸில் மொபைல் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க, ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் ஆடியோ ப்ராடக்ட்ஸில். ஸோ அவங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே யார்கிட்ட தாராவாத்து கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒன் ப்ளஸ் கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒன் ப்ளஸில் இப்போ வரக்கூடிய லைனப்ஸ் எல்லாமே சீரியஸ் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்ததும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நார்டு பட்ஸ் 3 ப்ரோ வந்து உங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ எதுவுமே இருக்காது. பட் இதுவே வந்து எனக்கு எல்ஹெச்டிசி கம்பல்சரி வேணும், நான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா மேபி நீங்கள் அப்போ வந்து ரியல்மி பட்ஸ் ஏர் 7 மாதிரியான ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணலாம். சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ இருக்குது, பட்ஸ் ப்ரோ சிஎம்எஃப் பை நத்திங், பட்ஸ் ப்ரோ யோசிக்க தோணுது. ஆனால் சிஎம்எஃப் பட்ஸை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் படிச்சிட்டனால என்னால் தைரியமாக அதை சஜஸ்ட் பண்ண முடியல. மேபி வாரண்டி பீரியட்லேயே பேட்டரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை மாற்றிக்கலாம். திரும்பியும் ஆனால் என்ன ஆகும்னா, இதே டைம் பீரியடில் இதே மாதிரி ஒரு 8 மாதத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன். இப்போ பேட்டரி எல்லாம் மாற்றிடுறீங்க, இல்லாட்டி பட்ஸை மாற்றிடுறீங்கன்னு வைங்க, திரும்ப அடுத்த ஒரு 8 மாதத்தில் பிரச்சனை வரலாம், அப்போ வாரண்டி இருக்காது இல்லையா. ஸோ அது ஒன்று தான் பயம்.
ஒரு பயத்தை ஏற்படுத்துது. மற்றபடி ரியல்மி பட்ஸ் ஏர் 7 ப்ரோ அது வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட், டியூவல் டிரைவர் டியூவல் டேக்கு. ஆனால் ஹைலைட் என்னன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு சின்ன எட்ஜ் வந்து இது கொடுக்குது. அதோட இது பெட்டராகவே ஆடியோ டெலிவர் பண்ணுது. முக்கியமாக எப்போ அப்படின்னா பேஸ் பூஸ்டடாக இருக்கும் போதும் லவுட்னஸ் அதிகமாகும் போதும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சின்ன எட்ஜ் கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியுது. ரெண்டுமே நல்ல ப்ராடக்ட் தான், ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் வந்து உங்களுக்கு ஹைரஸ் ஆடியோ கோடக்ஸ் எல்லாமே இருக்குது ஒயர்லெஸில். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராடக்ட்டும் இருக்குது. OnePlus Buds 4 அதுவும் வந்து உங்களுக்கு ஆஃபரில் இப்போ வருதுன்னு வைங்களேன். அமேசானில் விற்கும்போது ஆஃபரில் இருக்குது. அமேசானில் மட்டும் தான் OnePlus ப்ராடக்ட்ஸ் விற்குது, ஆனால் இல்லை மிந்த்ராவில் விற்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கூட விற்குது. ஸோ எதுலேயாவது ஆஃபர் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதுவே ரெட் கேபிள் கிளப் மூலமாக இல்லாட்டி அதில் உள்ள காயின்ஸ் வச்சு இல்லாட்டி ஏதாவது ஒரு சில எக்ஸ்ட்ரா ப்ரோமோஸ்லாம் இருக்குன்னா OnePlusோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் ஒரு தடவை ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் ரியல்மியில் வந்து பட்ஸ் ஏர் 7 ப்ரோ அகைன் மாஸ்டர் கிளாஸ். அதாவது ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய அவங்களோட பட்ஸில் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட், அவங்களோட பெஞ்ச் மார்க்னு வச்சுக்கோங்களேன் ரியல்மிக்கு. ஸோ அதுவும் நல்ல ப்ராடக்ட்டுங்க. அடுத்து ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் அந்த நெக் பேண்டு. இந்த நெக் பேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்பயும் சொல்கிறேன், ஆடியோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சா பிராண்டட்ல மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நான் வந்து OnePlus புல்லட்ஸ் ஒயர்லெஸ் Z2 ANC அதான் நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து 1500 ரூபாய்க்கு க்ரீன் கலர் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குதான். க்ரீன் கலர் மட்டும் 1500 ரூபாய்க்கு கிடைக்குதான். மற்றபடி நான் அமேசானில் பார்க்கும்போது 1799 எப்பயும் யூஸ்வலாக விற்கக்கூடிய அந்த ஆஃபர் ப்ரைஸில் விற்றுக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொன்று என்னன்னா இது வந்து 1799 விற்குது. நெக் பேண்டு லேட்டஸ்ட் Z3 அது வந்து 1699. இதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோவும் போட்டிருப்போம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா Z3 நல்ல ப்ராடக்ட் தான், ஆனால் Z2 ANC என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி தரமாக டெலிவர் பண்ணுது. நமக்கு ஆடியோ குவாலிட்டி முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ ஃபோன் கால்ஸ் மட்டும் தான் ப்ரோ அப்படின்னும் போது Z3 இன்னும் கொஞ்சம் நல்ல ஆஃபரில் வருது, 1300 ரூபாய்க்கு வருது, 1400 ரூபாய்க்கு வருதுன்னா ஓகே வாங்கிடலாம். இதுவே எனக்கு ஆடியோ குவாலிட்டியும் முக்கியம், நெக் பேண்ட் தான் ஆனால் ஆடியோ குவாலிட்டி முக்கியம் அப்படின்னு நினச்சா வர வழியில் Z2 ANC வந்து சீரியஸாக ஸ்கோர் பண்ணுது. அதான் உண்மை. ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நார்டு பட்ஸ் 2R இதுவும் அதில் பழசு தான். பிக் பாஸ்கெட்டில் 1500 ரூபாய்க்கு கிடைக்குதான். ஸோ அதுவும் வந்து அதில் பழசாக இருந்தாலும் இன்னும் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. அதனால அதுவும் ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் TWS ஆஸ்பெக்டில், அகைன் பிராண்டட். ஸோ 1500க்கு அதையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அடுத்து என்னன்னா டேப்லெட் அப்படின்னு வரும்போது டேப்லெட்டில் எதுலலாம் கொஞ்சம் டீல் இருக்கோ ஓகேயா, அதே சமயம் இதுவும் இருக்காங்க ரியல்மி பட்ஸ் ஏர் 7 ஆச்சு பட்ஸ் ஏர் 5. இந்த பட்ஸ் ஏர் 5ல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா ரீசெண்டாக இந்த ரியல்மியில் கூட ஸ்டூடெண்ட் ஆஃபரோ இல்லாட்டி ஒரு சிலருக்குலாம் ஏதாவது ஆஃபர் கொடுக்குற மாதிரி சொல்லி 500 ரூபா 600 ரூபாய்க்குலாம் நம்ம நண்பர்கள் வாங்கியிருப்பாங்க ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்னாடி நினைக்கிறேன். ஞாபகம் வரும், அப்படிதான் ஞாபகம் வருது, பட் கரெக்டாக தப்பான்னு தெரியல. பட் ஓரளவுக்கு நல்ல ப்ராடக்ட் தாங்க. ஆனால் என்ன ஹைலைட்னா உங்களுக்கு வந்து 1700 1800 ரூபாய் கிடைக்குதுங்கிறது தான் ப்ளஸ். இதுவே நீங்கள் இதுலேருந்து ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டால் தான் உங்களுக்கு பட்ஸ் ஏர் 7 கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால சொன்னேன், மற்றபடி வரதும் இல்லை. டேப்லெட்டில் பேடுகோ, ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். பேடுகோ வந்து உங்களுக்கு G99. ஸோ மீடியா சென்ட்ரிக்காக ஒரு டேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே கன்சிடர் பண்ணலாம் 16500 ரூபாய்க்கு. பட் ஃபேக்ட் என்னன்னா காம்படிஷன் மார்க்கெட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. லெனோவோலையும் டேப் இருக்குது, ரியல்மியில் டேப் இருக்குது, ரெட்மி டேப் இருக்குது. ரெட்மி பேட் 2லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லப்போனால் ஒரு நாள் டேப் லிஸ்ட் எடுத்து ரியல் வேர்ல்டில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சதுங்கிறத நான் சொல்கிறேன். யூஸ் பண்ண பொருட்கள் நம்ம சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சப்போஸ் ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சா OnePlus கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க ரெட்மியோட. பட் இதுவே டிஸ்பிளே முக்கியம் அப்படின்னு நினச்சா ரெட்மிக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும். அதுவும் முக்கியமாக எப்போ திரும்ப உங்களுக்கு இது நல்லா ஃபீல் ஆகும், இப்போ ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இதோட ரெட்மி கம்மி. ஓகே, சிம் கார்டு ஆப்ஷனும் இருக்குது, ஃபோன் கால்ஸும் பண்ண முடியும், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதில் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரலைங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் கண்டிப்பாக ரெட்மி டேப்ஸை அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். இதில் இன்னொன்று என்னென்னா லெனோவோவில் ஒரு சில டேப்ஸ் பார்த்தேன், அதில் வந்து உங்களுக்கு மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ட்டியாக இருக்கிறதுக்காகவே ஆக்டா ஸ்பீக்கர்லாம் வச்சு 18000க்குலாம் பார்த்தேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. பட் ஆஃபரில் இருக்கிறது அப்படின்னும் போது டேப் A9+ சாம்சங்கில் இருக்குது. ஸோ சாம்சங் டேப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்களாவது கொஞ்சம் கரிசனை காட்டி ஒரு 15000 16000க்கு உங்களுக்கு வந்து 128 ஜிபியோ இல்லை 256 ஜிபியோ கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க வந்து 15000க்கு 64 ஜிபி தருவாங்க. பட் சாம்சங் டேப்பு சாம்சங் ஆஸ் அ பிராண்ட் எனக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். இந்த OnePlus பேட் லைட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த G100. ஸோ அதுதான் ரெட்மி பேட் 2வும். ஸோ இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த OnePlus பேடில் மட்டும் அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஃபுல் HD பேனல் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அது ஒன்று தான் கொஞ்சம் உறுத்தலாக இருந்ததே தவிர மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இதெல்லாம் செக் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து கண்டிப்பாக எஸ் பென், அதாவது பென் சப்போர்ட்டோட இல்லாட்டி பென்னோடையே சேர்ந்து எனக்கு ஒரு டேப் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1380 Exynos 1380 எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சா
நீங்கள் வந்து சாம்சங்கோட கேலக்ஸி டேப் S9 FE அது போகலாம். அது சில சமயங்களில் ஆஃபரில் உங்களுக்கு 25K வரைக்கும் வரலாம், கார்டு ஆஃபர்லாம் போட்டால். ஸோ அதில் வந்து உள்ளேயே பென் இருக்கும், அதனால் அந்த அட்வான்டேஜ். இதுவே நம்ம வந்து ரெட்மி பேடாக இருக்கட்டும், இல்லாட்டி OnePlus பேடாக இருக்கட்டும், வேறு ஏதாவது எதுலலாம் பென் சப்போர்ட் இருக்கோ அந்த பேடு போனாலும் கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4000 5000 ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த பென் கிடைக்கும். இதை தாண்டி என்னென்னா நமக்கு வந்து இந்த போட்ரானிக்ஸு, அல்ட்ரா ப்ரோ லிங்க், ஏகப்பட்ட பேர் வந்து இது பென் கொடுத்துட்ருக்காங்க. பென்சிலு, பென் இதெல்லாம் மாற்றி கொடுக்குறாங்க. கம்பேட்டபிள் ஃபார் ஆண்ட்ராய்ட் டேப்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஆனால் நேட்டிவ் பென்சில் இல்லாட்டி பென்னு பிராண்டே கொடுக்குறாங்க இல்லையா, அதில் உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது வரைகிறீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம பென்னோ இல்லாட்டி பென்சிலையோ எடுத்து நம்ம நோட்டில் வரையும் போது என்ன ஆகுனா, நல்லா அழுத்துனா டார்க்காக இருக்கும். நல்லா அழுத்தாமல் லைட்டாக மேலாட்டில் அப்படி இழுத்தோம்னா நமக்கு வந்து லைட்டாக ஒரு கோடு விழும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் சென்சிட்டிவாக இன்புட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சா அஃபிஷியலான அந்த பென்னோ பென்சிலோ தான் நல்லா வேலை செய்யும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்க. ஸோ நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க, ரிவ்யூஸ்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. பிராண்ட் வந்து ஆஃப்டர் சேல் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஏரியாவில் எதில் கஸ்டமர் சப்போர்ட், அதாவது ஈஸி டு ரீச் சர்வீஸ் சென்டர்ஸ் இதெல்லாம் உங்கள் ஏரியாவில் அவைலபிள், அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் சில சமயம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு OnePlus பொறுத்த வரைக்கும் ஃபோனில் வேணால் கோடு போட்டிருக்கலாம். பட் இது வரைக்கும் TWS ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அவங்க ஓப்போ ரிசம்பிள் பண்ணுறதுனால ஓப்போ தான் OnePlus. ஸோ அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் பெரிய அளவில் வந்து கசப்பான அனுபவங்கள் இல்லை. நீங்கள் யாராவது OnePlus TWSஓ இல்லை ரியல்மியோ இல்லை எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எது இருக்கிறது பெஸ்ட்டாக லைஃப் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நத்திங் பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. அதனால தான் நத்திங் நான் ரொம்ப ஆழமாக சொல்லலை. பட் நத்திங் நல்லா தான் இருக்குது. ஆனால் பேட்டரி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இது இருக்குது சொதப்பிட்டு இருக்காங்க நத்திங் அண்ட் CMF. ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை.